திரு கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்ட திருக்கோவில்களில் நாகை மாவட்டம் நாகப்பட்டினம் வட்டம் திருப்புகலூர் அருள்மிகு கருந்தார் குழலி அம்பாள் சமேத அருள்மிகு அக்னீஸ்வர சுவாமி திருக்கோவில் புனராவர்த்தன ஜீர்ணோ உத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாள் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 22ஆம் நாள், அதாவது 5/6/2025 வியாழக்கிழமை அன்று மகாகணம் பொருந்திய திருக்கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் 18வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சத்தியஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களின் அருளார்ந்த முன்னிலையில் மிக கோலாகலமாக நடைபெற்றது. அதன்படி 3/6/2025 செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்ற 4ஆம் கால யாக பூஜை மற்றும் 5ஆம் கால யாக பூஜைகளின் நிகழ்ச்சி தொகுப்பு. बहुलागिश्रियं हरिर्वसवित्तमहारुन्द्राय बिन्वते स्वामिन्द्रगोमती अच्युतां बहुलागिश्रियं मह्यमिन्द्रो नियच्छतु नवकं सदा अन्नयज्ञोदय पुरुषः राज्यं रेष्मैभ्यः विपुलशिवज्ञानबोधे प्रविष्टं पद्धत्याचार्यमूलं नमहृदि निलयं नौमि दूर्वाससन्तं श्रीकैलासपरम्परा
दृश्यामि बलिं दध्यामि पूर्वे ऊर्ध्वा ब्रह्मणे स्वाहा पश्चिमे ऊर्ध्वा विष्णवे स्वाहा दक्षिणे ऊर्ध्वा रुद्राय स्वाहा उत्तरे ऊर्ध्वा भीष्मराय स्वाहा पूर्वमेघराय रुद्राय स्वाहा दक्षिणाय स्वाहा गणपतये नमः ओम ऊर्ध्व गणपतये नमः वातापि गणपतये नमः समस्त गणपति परिवार देवताभ्यो नमः नानाविध पत्र उपार्जनं समर्पयामि भोगे बल समायुक्तं நேரமும் போதும் நாவரே அந்தன நாளோ அடிபரவன் மங்குள் மதேதவள் மாடவேதி மறியல் நீலாவிய
திருப்புகலூர் வேளாக்குறிச்சி குருமகா சன்னிதான ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் ஆலயத்தினுடைய புனராவர்த்தன அட்டவர்த்தன மகா கும்பாபிஷேக விழாவினுடைய 4ஆம் கால யாக பூஜையினுடைய நிறைவான வஸ்திராவதியானது பூர்ணாவதியானது நமது வேளாக்குறிச்சி குருமகா சன்னிதானம் திருவாரூரை குருமகா சன்னிதானம் அவர்களின் முன்பாக இங்கே நடைபெற இருக்கின்றது. திருக்கோவிலெல்லாம் நாம் சுவாமியை போய் தரிசனம் பண்ணுவோம். சுவாமி மூலஸ்தானத்தில் இருப்பார், நமக்கு தரிசனம் கொடுப்பார். ஆனால் கோவிலுக்கெல்லாம் யாராலையும் வர முடியலன்னு சொன்னால் சுவாமிக்கு நம்ம மேல உள்ள கருணை இங்கு நம் ஆரம்பம் முதல் அனைத்து கிரியைகளையும் சிவ ஆகம முறைப்படி செவ்வனே செய்ய வேண்டும் என்பதற்காக பூர்வாங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் 5 நாட்கள் பூர்வாங்க நிகழ்ச்சிக்கு மட்டும் மகாகணபதி ஹோமத்துடன் ஆரம்பமாகி அனைக்கே விக்னேஸ்வரபூஜை, மகாகணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, கிராம சாந்தி, அதாவது கிராமத்தில் உள்ள வனவிலங்குகள் முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருக்கணும், எல்லா பிராணிகளும் எல்லா ஜீவராசிகளும் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காக அனைத்து கிரியைகளும் இங்கே செய்யப்பட்டு முதல் கால யாக பூஜையுடன் தொடங்கி இங்கே 4ஆம் கால யாக பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, திருவாரூரை குருமகா சன்னிதானம் அவர்கள் நமது குருமகா சன்னிதானத்தினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் முதல்ல சொன்னேன், நாம குருமகா சன்னிதானத்தெல்லாம் போய் பார்க்கணும். இப்போ குருமகா சன்னிதானங்கள் நமக்கு அருளாசி வழங்குவதற்காக இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள். அதுதான் சுவாமிக்கு உள்ள கருணை குருநாதருக்கு நம்ம மேலே இருக்கும். குருமகா சன்னிதானத்தினுடைய அருளாசியாக இங்கே நடைபெற்று நமது திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்திற்காக உடையாளூர் வேதிகளாக பாடசாலையினுடைய முதல்வர் கல்யாண சுந்தர குருக்கள் அவர்களுக்கு வருகை தந்து 4ஆம் கால யாக பூஜைகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மணிகண்டன் அவர்கள் சென்னையிலிருந்து மணிகண்டன் சிவம் அவர்கள் இங்கே வருகை இருந்து இங்கே ஆசார பூஜைகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். லண்டன் சங்கர் குருக்கள் அவர்கள் இங்கே வருகை இருந்து 4ஆம் கால யாக பூஜைகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் நமது குருமகா சன்னிதானத்தினுடைய அழைப்பிற்கிணங்க இங்கே குருவர்களும் திருவர்களும் துணை இருக்க 4ஆம் கால யாக பூஜையான சிறப்போடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திருவாரூரை குருமகா சன்னிதானம் அவர்கள் இங்கே அருளாசி வழங்கி அதனைத் தொடர்ந்து பிரதான யாகசாலையிலே வஸ்திராவதி, பூர்ணாவதி போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கே நடைபெற இருக்கின்றது. நம பார்வதி பதனி வணக்கத்திரளே போற்றி, இலை மலையானே போற்றி போற்றி. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அருணஞ்சியாடுதல், கோவிலுக்கு அருங்கலம் கோட்டமில்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. எல்லாம் நல்ல ஞானமே வழிபாட்டு ஞானமான ராஜ பெருமாவுடைய திருவடி வணங்கும் திருக்கைலாய பரம்பரை நிகழ்ந்த சந்தானம் திருவாவூர் ஸ்ரீ அம்சாமி திருவடி போட்டி வணங்கும். நாம் எல்லாம் இந்த தினத்திலே வேளாக்குறிஞ்சாதனத்துக்கு சொந்தமான திருப்புகலூர் திருக்கோயில் திருப்பணிகள்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று புறங்களுக்கு நடைபெற இருக்கிறது. நாமெல்லாம் இறைவனை வணங்கி வீடு பேறு அடைய வேண்டும் என்று 4ஆம் கால யாகச பூஜை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேதங்களும் திருமறைகளும் இங்கே இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. இங்கே திருப்புகலூரில் திருநாவுக்கரசர் தேவாரம் பாடிய தலமாக அமைகிறது. அதோட முக்தி அடைந்த நாப்பர் சுவாமிகள் இங்கே முக்தி அடைந்த எங்கேயே என் சொல்லி எங்கே நோய் எப்பெருமான் திருவடியே எண்ணினல்லா தன்னிலே மற்றோர் பனைகள் இல்லேன் கலரடியே கைதொழுது காணின் நல்லால் ஒன்னிலே 9 வாசல் வைத்தால் பக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே பொதுகின்றேன் பூம்பகலூர் மேலிய புண்ணியரை என்ற நாப்பர் சுவாமிகள் முக்தி அடைந்த தலம். மேலும் முருகன் நாயனார் அவதார தலமாக கருதப்படுகிறது. இங்கே முருகன் நாயனாரில் பெருமானுக்கு
பூத்தொண்டுகள்லாம் செய்து மாலை கட்டி வழிபட்டு இருக்கிறார்கள். நாமெல்லாம் இறைவனை வணங்க வேண்டும். திருக்கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு நாம் செய்ய வேண்டும். விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கு ஏற்றுவதே பெரிய புண்ணியம். விளக்கத்தால் பேரு சொல்லி நீங்கறி ஞானமாகும் என்று சொல்வது போல திருநாவுக்கரசர் சுவாமிகள்லாம் பலவாறு அப்பணியும் செய்திருக்கிறார். திருமுறைகளும் பாடிக்கிறார். நாமும் அதுபோல திருமுறையில் ஓத வேண்டும். திருக்கோயிலுக்கு உளவாரப்பணியை நம்மால் முடிந்த அளவு நம்ம செய்யணும். இறைவன் நமக்கு இந்த உடைமை கொடுத்திருக்கிறான். இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது. நாம் வாழ்வதற்காக, இந்த உயிர்களெல்லாம் வாழ்வதற்காக இறைவன் நமக்கு இந்த உலகத்தை படைத்து கொண்டு இருக்கிறான். இந்த உலகம் நிலையில்லாததுதான். நம்ம எப்படி இந்த உடம்பு நிலையில்லாததோ அதுபோல இந்த உலகம் நிலையில்லாதவற்றை இலை என்று உணரும் பிள்ளறிவாண்மை என்பது போல நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாமே பொய்யானது தான். நாளைக்கு தான் நம்ம இருக்கிற உற்றார்கள்லாம் நம்ம இருக்கிற வரைக்கும் தான். யோகரை நமக்கு முன்னோர்கள்லாம் இருந்து விட்டு போய்விட்டார்கள். இதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். இறைவன் ஒருவன் என்ற சைவ சித்தாந்தத்தில் நம்ம பார்க்குறோம். முப்பொருள் மேல் பதி என்றால் இறைவன் பொருள். ஒருவனும் ஒருவன் காண்க. தமிழ் என்றால் ஒருவன். இதுபோல பதி பசு என்றால் உயிர்கள். நம்ம எல்லாம் உயிர்கள். எத்தனை உயிர்கள் நம்மளால் எண்ண முடியாது. இப்போ கொசு இருக்குது, எத்தனை உயிர் கொசு இருக்குன்னு எண்ண முடியுமா? கரையாடு இருக்குது, ஈ இருக்குது, எறும்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம எண்ண முடியாத உயிர்கள்லாம் இருக்குது. எல்லாம் பிறவி வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் நம்முடைய வினையின் காரணமாக பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். பாவமும் சரி புண்ணியமும் சரி ரெண்டுமே இரண்டு வினையின் காரணமாக நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம பிறவி எடுத்துக்கொண்டே வருகிறோம். எத்தனை பிறவி இருக்கு நம்ம சொல்ல முடியாது. 84 லட்சம் பிறப்புகள், இலவகை பிறப்புல 84 லட்சம் பிறவி எடுத்து நாம் எடுத்திருக்கிறோம். ஏதோ மனித பிறவி தான் நமக்கு உயர்ந்த ஒரு பிறவி. எல்லா பிறப்பும் நாம் கடந்து வந்தோம். மாணிக்கவாசகர் திருவாசகர் அருமையாக சொல்கிறார். கல்லாகி கோடாய் புலவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பெரியாய் கணங்களாய் செல்லாநின்றை தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் எத்தனையோ பிறப்புகள் நம்ம பிறந்து இழந்திருக்கிறோம். ஏதோ மனித பிறவி நமக்கு எடுத்து நம்ம சந்தோஷப்படுது. உலக பிறகு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இனிமேலாக அந்த உயிர் வந்து இறைவனுடைய திருவடி சேர வேண்டும். நாகர் சுவாமி 81 வருடம் இருந்து இந்த சிவபெருமானுடைய திருவடியை சேர்ந்த அடுத்திருப்பதோடு இந்த உயிர்கள்லாம் இறைவனுடைய திருவடி சேருவதற்காகத்தான் நம்ம பாடுபட்டு கொடுக்கிறோம். இதெல்லாம் பாடுபடுறதை தடுக்கிறது மும்மலங்கள் தான். ஆணவம், கண்ணம், நாய். எதுக்கெடுத்தாலும் நம்ம ஆணவம் இருக்கக்கூடாது. கல்வியினாலேயோ செல்வத்தினாலேயோ வீரத்தினாலேயோ ஒரு ஆணவம் இருக்கக்கூடாது. இந்த ஆணவம் தான் நம்மளை வந்து தடுக்கிறது. யாரும் எனது எண்ணம் செருக்கறுப்பான் வாரோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்று வல்லவரே சொல்லியிருக்கிறார். 5 உலகங்களையும் நாம் அடக்கி வாழ வேண்டும். நெய்வாய் கண்மு இல்லாத இஷ்டத்துக்கு நம்ம போகக்கூடாது. அடக்கி ஆள வேண்டும். அதற்காகத்தான் பெருமாள் நமக்கு இந்த மனித பிறவி கொடுத்திருக்கிறார். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொல்வது போல வேற எங்கேயும் பிறக்காமல் நம்ம லண்டன்லேயே அமெரிக்காவில் 2 நாட்டில் பிறக்காமல் நம்முடைய தமிழகத்திலே 224 தலங்கள்லாம் இருக்கு. இறைவனை வழிபட்டு 4 அவர்கள்லாம் விஞ்ஞானசம் வந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் மணிவாசக பெருமாள்ல ஒரு ஊராக சென்று திருக்கோவில் திருமுறைகள்லாம் படிக்கிறார். அந்த ஊர் இந்த பாடல்கள்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பாடல்கள் நம்மளும் வாய்ப்பு நாம் பாட வேண்டும். சுந்தர பெருமாள்லாம் இங்கே பாருங்க, தம்மையே புகழ்ந்து இசை பேசம் தாழ்வு தொண்டர் தனியெல்லாம் பொய்மையாளரை பாடாது என்னை புகழோர் பாடைகள் விளைவிக்கார் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடமா அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகள்லாம் பாடப்பட்ட தலம் இங்கே செங்கல்லே தங்கமாக மாற்றிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு அற்புதங்கள்லாம் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் நால்வர் பெருமக்கள்லாம். அதுபோல நாம் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் நிலையில்லாதான் நமக்கெல்லாம் தெரியும். எல்லாமே நிலையில்லாதான். இந்த உடலும் நிலையில்லாதான், உலகம் நிலையில்லாதான். இதை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம விட்டு உயிர் எப்ப பிரியுதுன்னு நமக்கே தெரியாது. கொட்டை விட்டு உயிருக்கு போதும் முன்னமே காட்டுப்பள்ளி விழாங்கள் என்று சொன்னாங்க. தேவாரத்தை அருமையா உயிர் எப்ப உயிர் வந்து உயிரில்லாதான். இறைவனை போல இந்த உயிர்கள்லாம் இருக்கணும். அனாதி காலத்திலேருந்து இந்த உயிர்கள்லாம் இருக்கின்றன.
இறைவன் எப்படி இருக்கிறாரோ இவ்வளோ உயிர்கள் இறைவன் குற்றம் இல்லாத மும்மல நாம் எல்லாம் மும்மல ஆனவன் கண்மம் மாறி இதிலிருந்து நாம் நீங்கினால்தான் இந்த இறைவனுடைய திருவடி சேர வேண்டும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் நம்ம அன்பு காட்ட விட எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் செய்யக்கூடாது. உயிர்களை கொண்டு தின்றது பெரிய பாவம். இதெல்லாம் பாவம் நமக்கு தெரிஞ்சு கற்றபடி நாம் கடைபிடிக்க நாம் வாழ வேண்டும். ஐயத்தில் வாழ்வாங்க வாழ்வான் வான்முறையும் தெய்வத்தில் வைக்கப்படுகின்றது. திருவள்ளுவர் சொல்வது போல எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கை வாழலாகாது. இப்படித்தான் வாழ வேண்டும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதன்படி நாம் இந்த வாழ்க்கையை நாம் கடைப்பிடித்து வாழ்ந்தோமானால் இந்த ஆன்மா தூய்மை அடைவதற்காகத்தான் நம்ம பாடுபடுகிறோம். அதை வள்ளுவரே சொல்கிறார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து ஆகுல நீரகதை என்று வள்ளுவரே சொல்கிறார். இந்த மனம் தூய்மை அடைந்தால்தான் இறைவனை திருவடி சேரும். இல்லைன்னா நாம் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இறைவனடி சேராத பிறவியாகிய பெருங்கடலை கடப்பதற்கு ஒரு பிறவி என்றால் இந்த மனித பிரிவுகளை இருந்து கொண்டு நாம் எல்லாம் இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். திருநீர் அணிய வேண்டும், 5 எழுத்தை நாம் நினைக்க வேண்டும், உத்தராக்கம் அணிய வேண்டும். இதெல்லாம் கடைப்பிடித்து வந்தோம்னா 63 நாயன்மார்கள்லாம் தமிழகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் நம்மளாம் திருமுறைகள்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும். நாயன்மாருடைய வரலாற்றை நம்ம படிக்கணும். படித்து தெரிந்து கொண்டால் தான் நம்ம வாழ்க்கையை கடைப்பிடிக்க வேண்டும். இந்த ஆன்மா தூய்மையடைந்து என்னுடைய திருவடியை சீரலாம் என்று சொல்லி இங்கே வந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த 4வது யாகசாலை நிறைவேறுகிறது. எல்லோரும் இந்த 4 வேதங்களும் நாம் காதால நம்ம கேட்க விட்டோம். 4 வேதங்களும் படிக்க முடியாவிட்டாலும் காதால நம்ம கேட்போம். திருமுறைகள்லாம் நமக்கு 27 ஆசிரியர் திருமுறைலாம் நமக்கு வகுத்து வந்திருக்கிறார்கள். அந்த 12 திருமுறைகள்லாம் நம்ம படிக்க வேண்டும். திருமுறையில் 10ஆம் திருமுறையெல்லாம் திருமூலர் அருமையாக செய்திருக்கிறார். இந்த உடம்பு அழியக்கூடிய உடம்பார் அழியும் உயிரார் அழிவர் திடம்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்த்து உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று திருமூலர் அருமையாக சொல்லியிருக்கிறார். அந்த திருமூலர் கத்தப்படி நம்ம இந்த உடம்பை நம்ம பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். சில பேர் இந்த உடம்பை ஆறு குளம் நீச்சல் தெரியாதவங்கள்லாம் மூழ்கி இறந்து போய்விடுகிறார்கள். இந்த உடம்பை நாம தான் பாதுகாத்து வைத்துக்கொண்டு இறைவனுடைய திருவடி சேதனத்துக்காகத்தான் இந்த உடம்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனையோ பிறை பிறந்து இழுத்து விட்டு இன்னும் எவ்வளவு குறைவு இருக்கு நம்மளால் சொல்ல முடியாது. அது இறைவன் தான் கணக்கு எழுதி நம்முடைய வினையின் கணக்கு அவன் தான் எழுதி கொண்டு இருக்கிறான். இன்னம்பர் இசை என்ற தொழுது தூமலர் தூவி துரித்தின் அடுது காமத்து அரற்றுகின்றாரை பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரை எழுதுங்கள் கணக்கு இன்னம்பர் இசை என்று திருநாள் அருமையார் தேவாரத்தில் படைக்கிறார். நம்மெல்லாம் காலத்தை வீணாக்கக்கூடாது. ஆனால் உண்பதும் உறங்குவதும் உடுத்துவதுமாகத்தான் நம்மளது காலங்கள் கழிக்கின்றது. இதெல்லாம் நம்ம நினைத்து பார்த்து இறைவனுடைய நம்முடைய வினையின் கணக்கு அவனை எழுதி கொண்டிருக்கிறான். அந்த வினைக்கு ஏற்றபடி தான் இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுக்கிறான். இந்த உடம்பு மட்டும் இல்லை, இந்த உடம்பெல்லாம் பார்க்குறோம். பாம்பு, தேடு, பூரான், பள்ளி, கொசு இதெல்லாம் ஒரு பிறவி தான். இந்த பிறவியில் அதையும் இருக்க போகிறதில்லை. அதெல்லாம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. நாம் முயற்சி செய்தோமானால் இறைவனுடைய திருவடி சேரலாம் என்று சொல்லி வந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த பெருமானுடைய கருந்தாளுடைய அக்னீஸ்வரர் சுவாமி அவர்கள் எல்லோருக்கும் கிடைக்க என்று சொல்லி உங்களெல்லாம் வாழ்த்தி அமைகிறேன். சுவாதி சித்திரம்பலம். பார்வதி பாரத தேசத்திலே பிறப்பது ஒரு பெரும் புண்ணியம். அதிலும் நமக்கு மானிட பிறவி கிடைத்தது அரியதொரு வாய்ப்பு. நாம் அகத்திலும் புறத்திலும் தூய்மையாக இருந்து வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் என்ற வார்த்தைகளை நாம் மனதில் கொண்டு நாம் இறைவனை வழிபாடாற்றி இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நமது உள்ளத்தில் உள்ள அக இருளை அகற்றி இறைவனை வழிபாடாற்ற வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் நமக்கு திருவாடுதுறை குருவாசனிதானம் அவர்கள் இங்கே அருளாட்சியாக வழங்கினார்கள். அதனை தொடர்ந்து இப்பொழுது பிரதான யாகசாலையிலே வஸ்திராகுதி, சமகாலத்திலே சுவாமியம்பாள் யாகசாலையிலே பூர்ணாகுதியான நடைபெறுகிறது. Hare
மன்னிய சிவஞான் மொழி கருமாற்றம் பருவ கொள்மோ படியன பாவலத்து உரிமையின் உரிமை உதவி மொழிதிகள் குருமா மறி உதவிய குடை चिरम अवतु सनः संतु संतः समृद्धाः रावो दोहं जुषन्तां बहुविध विभवैः भान्तु वर्णाः सुपूर्णाः द्यौर्दुग्धा वृष्टिवृद्धा भवतु वसुमती सर्वसस्य प्रसूतिः लोकाः शोकानभिज्ञाः चिरं विजयतां शैवशास्त्रात् कृतार्थाः श्रीकैलास परंपरागतमः संतान परंपरा मूलानाय पुण्यपुण्यदिवते वेदावृत्तिस्तमे मूलानाय शरण्यपुण्यदिवते वेदावृत्तिस्तमे सत्यज्ञानमहादिदेशिकपराचार्योपकारीश्वरः तद्गुणभारितो विजयता नीत्यागराजाज्ञया सुस्तिमन्त्रार्थाः सत्याः सबलाः सन्ति भवन्तः महान्तः अनुगृह्णन्तु तथास्तु स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गो भूसुरेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु तथास्तु काले वर्षतु पर्जन्यं पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः सज्जनाः सन्तु निर्भयाः महद्भ्यो नमः स्वस्ति मन्त्रार्थाः सत्याः सबलाः सन्ति भवन्तो महान्तो अनुगृह्णन्तु जाग्रत् स्वप्न सुषुप्ति तुरीय तुरीयातीत अवस्थापञ्चक पाशबद्ध वसूनां पाशनिर्घटनार्थं सुख विश्रान्तिमेव शरण्येकमण्डलस्य आसेतरकम् आसेतरकानाम् आश्चर्यम् आश्चर्याणाम् आदिम् आदिमताम् अवधिम् अवसेतताम् आलयं दया सौलभ्ययोः अचिन्तनीय प्रभावोऽपि चिन्तनीय मखिलोकस्य अस्य परमेश्वरस्य वामभागनिलयायाः श्री चूडिकाम्बिकायाः नयन उत्पन्नेन विपन्नेन उत्पन्नेषु विपन्नेषु अनेकेषु भूमण्डलादिषु एकतमे एतत् भूमण्डलान्तर्गत अनेककोटि सुराणीय मठानीय भूसुराणीय मण्डित भूततर भूत भारतदेश प्रतीकः तस्यामपि अतीव भूतदवीभूतानां गङ्गायाः अपि च यमुनायाः अपि च सरस्वत्यादिनदीनाम् अपि च अति उत्कृष्टतया भूतदवीभूतान् भक्तजनानि आह्लादेन स्वीय कविभूतायाः महाकामायाः प्रवाहान्तर्गत दक्षिणोत्तरप्रदेशेषु अनेकेषु चोळदेशमध्यङ्गत दिव्यक्षेत्रेषु मध्ये विराजते
शरणं गताः ये शरणं गताः ते सर्वे सर्वात्मं गताः इति मत्वा तस्मादेव अस्मिन् स्थले शरण्यपुरीश्वर इति नाम्ना विराजते महाकोणलिङ्गाकार वैभव परमेश्वरस्य अग्नीश्वर परमेश्वरस्य नित्य निरंतर निरतिशय निवासनेन सर्वाणि आह्लादमाने लोक क्षेमकरः अयं परमेश्वरः तस्मात् क्षेमानि भूतानि सर्वाणि आहूय अत्र आगतस्य परमेश्वरस्य स्थले पादबन्ध पद्मबन्ध पद्माक्ष प्रतिसुन्दर प्रथम फलक उपाने जयदी कुमुदे कंबु खंड पट्टिका दल वेदिका पादतोरण घटिका सरकांड कबोधिका अलंकृत स्नान अनुनासिका स्तूपी वर्ग नागर द्राविड वेसर विशेष नामकद विरपट्ट सिंहनंजावत नामावलंबित अनेक कोटि देवदाना आश्रिताकार वैभव नवनिधिकोशे निरूपिते अस्मिन् आलये विद्यमानस्य विनायकादि परिवारपर्वतस्य नाम्ना त्रयेण अवलम्बितस्य श्री अग्नीश्वरे श्री शरण्यपुरीश्वरे श्री कोणलिङ्गेश्वरे इति नाम्ना आविर्भूतस्य अस्य परमेश्वरस्य प्रसादेन चुलिकाम्बिकायाः प्रसादेन सर्वेषां सर्वाभिप्रसिद्ध्यर्थम् अधिपरस्वर करिष्यमान आगामि भृगुवासरे करिष्यमान आलय पुनरावर्तने जीर्णो परस्वः करिष्यमान गुरुवासरे करिष्यमान आलय पुनरावर्तने जीर्णोद्धारणे अष्टबन्धन रजतबन्धन महाकुम्भाभिषेक महोत्सव मंगल कर्मणि अद्य तुरीयकाल यागपूजा जपहोमादिषु मध्ये सम्भावितेषु सत्सुरी तत्सर्वं यथोक्तं यथा शास्त्रानुष्ठितं साङ्गं शकुनं अच्छिद्रम् अविकलम् असिदिलं भगवत् प्रीतिकरं भक्तजन सन्तुष्टिकरं सर्वाभीष्टसिद्धिकरं च भूयादिति भवन्तः महान्तो नन्तु सीतवादः अयं परमेश्वरः शैलाधिकृतनिषेवण कैलासशिखरभूषणः तत्त्वार्थबोधनः चन्द्रार्थशेखरः सामान्यकुलार्थसस्मितामार्गः गोपालकटाक्षस्मितारङ्गः पूरीकृतविभूति दिव्याङ्गरागः गौरीवरिगृहीतसत्याङ्गभागः अङ्गानुषङ्गभावित नरास्तिकेशः गङ्गाधरङ्गभावितजटाप्रदेशः मन्दराभिगतः सिन्धनायुध भूमण्डलः अग्रेददास तापस कदम्बः चक्रीकृतार्क शीतकरबिम्बः आदिन पुराण वेदङ्गः स्वीकृत सुमेरु गोदण्डः आर्द्राक्ष मधुर वाग्कुम्भः रुद्राक्ष रुचित दोस्तम्भः कालगण्ड रुचिघटित लावण्यः नीलकण्ठ मखि निहित कारुण्यः परमेश्वरः चूलिकासनाथः अग्नीश्वरः सुप्रीत सुप्रसन्नो वरदो भूयाति भवन्तः महान्तो गृह्णन्तु संतत सविनय विनव दमरपति यमवरुण धनदमुख निखिल जगदधिपति पदकमल विमल निखिल हृदय कमले संततन्यमान दुर्विद्वान ध्वनित वन्दन ध्वनि जनजनित नर्तन ध्वनि दिविदिविद सौरभि घुमु घुमित रुचिर विदति परिकलित जनहृदय महोत्सवे महोत्सव सृष्टिविदिनेन प्राच्येतराज्य शुभोज्ञ अनेक शाकभाग बलपक्षादि षट्रसोमेध संपन्न सान्यन्न वीडिकात्यर्पण महाजन निरंतर समांतरे निवेदिषां नमनमोन्मेष तृष्णासेवितादिशेषाणाम् अशेषाणाम् अचोद्यमानो विद्यमान वसिष्ठादि मुनिप्रेष्ठानां श्री कमलवसन्त त्यागराज परमेश्वर नित्यं स्वान्तेय कंधरे हृदये बाह्ये च आत्मार्थ परार्थ आलये च नित्याराधन तत्पराणां उभयत्र मठाधीश्वराणाम् अत्र आगतानां विशेषतः उत्तराषाढा नक्षत्रे मकरासु जातस्य सत्यज्ञान महादेव देशिकेन्द्र स्वामिनः सकुटुम्बस्य विशेषतः परमेश्वरस्य पूर्ण प्रत्यक्षाविर्भूत महानन्दिनः यथा आगमन समये नन्दी महाद्वार श्री कैलास परंपरागत मूलाम्नाय परंपरागत सप्ताहाचार्य परंपरागत आविर्भूत श्री पूर्व पृष्ठता नक्षत्रे गोमुक्तेश्वर क्षेत्रे
ಆತ್ಮಪುರಿ ಕ್ಷೇತ್ರ ಅವಾಗುಂದ್ರೆ ಆತ್ಮಾಪಾದ ಪಶುಪಾದ ಅಂದರೆ ಆತ್ಮಾರ್ಪಣ ಕ್ಷೇತ್ರ ಗೋಮುಕ್ತೀಶ್ವರ ಕ್ಷೇತ್ರಾತೆ ಅತ್ರಾಗತಾನ पूर्वाषाढ़ नक्षत्रे धनुरासं जातस्य पूर्व प्रोत्तर नक्षत्रे कुंभरासं जातस्य शिवगोत्र भवस्य श्री श्री अंबलवान देशिक परमाचार्य स्वामिनस्य सानुग्रहेण सर्वेषां महाजनानां अस्य आलयस्य महाकुंभाभिषेक महोत्सव मंगल कर्म अवश्यं कर्तव्यम् इति प्रेरकाणां तत्कर्तॄणां द्राविड देशान्तर्गते महाराजधान्याः परिपालन मध्य अवलंबितेन हिंदू अरण्यत्र हिंदू धर्माधिकारी स्वामिनः धर्माधिकार परंपरागत तत्र पीठाधिपतानां सर्वेषां अधिकारिवर्गाणां कैङ्कर्यपदानाम् अस्माकं सर्वेषां सर्वाभिः सिद्धिकृतः यथा पुरा कदाचित् समये सप्त लिंगानि अत्र पूजनीयानि यथा तद् स्वयंभूः देविकं दिव्यं मानुषं राक्षसं बाणलिकम् एतेषु सप्तलिङ्गेषु अन्तिमभूते दिनं प्रति सहस्रलिङ्ग आराधनेन बाणासुरेण तस्य मातुः शिवपूजार्थमेव पृथिव्यादि लिङ्ग आविर्भावन आग्राहण समये तत् अनाग्राहितद्वारा परमेश्वर प्रेषयित्वा सोमित किञ्चित् वामभागम् आश्रित्य स्वकीय पादारविन्दादि पृथ्वीं लिङ्गरूपतां याति तां पृथ्वीम् अत्र आगतेय पृथ्वीलिङ्गेन पूजितवैभवाग्राने अस्मिन् स्थले पृथ्वीलिङ्गस्थलम् इति विख्यातमान अस्मिन् अग्नीश्वरस्थले विराजमान सर्वेषां महाजनानां सर्वेषां इदं पूर्वं यैः आचार्यवर्यैः संकल्पोक्तप्रकारेण सकल कामना परिपूर्णता सिद्धि कुर्याद्भूतो महान्तो नन्दु अस्मदीयानां आलय विषये आत्मार्थ परार्थ आलय विषये शैवाचार्याणां समय विशेष निर्माण दीक्षात्रययुक्त आचार्याभिषेक पूर्णानन्तरं नित्य नैमित्तिक काम्यादि पूजानां नित्यमेव अनुवर्तिप्रदाः तद्विषये राजकीयानां च अधिष्ठाने अलङ्कृतानाम् आचार्याणाम् हृदये च सौमनस्य भूयात् भवन्तो महान्तो नन्दु आचार्याणां विजये राजकीये नित्यनीतिशाला व्यवहारेषु सर्वत्र विजयलाभसिद्धिर्भूयात् भवन्तो महान्तो नन्दु सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्त सन्मङ्गलानि सन्तु अयं धर्मः उत्तरोत्तराभिवृद्धिरस्तु उत्तरे कर्मणि निर्विघ्नमस्तु सत्या एका आशिषः सन्तु सर्वं श्री भगवत् सर्वारविन्दार्पणमस्तु கால்வாழி அந்தணர்கள் எஞ்ஞான்றும் தழைத்து வாழி கவலைப்பட நகரமோடு வேலைப்பட நகரமும் கமலமயில் ஓட்டி வாழி சீர்வாழி சிறப்புடன் செந்தமிழ் வாழும் தென் சோழவள நாடு வாழி குடகிழங்கு திருப்பொதிய வெப்பு வாழி ஏர்வாழி இறைவன் பெண் திருநீரில் இயங்குவது அஞ்செழுத்து எப்போதும் வாழி நாவலர்கள் வாழி முருகி நிறை உயிர்க்கும் இறைவது யாகேசன் வாழி நற்செய்வம் பெருத்து வாழி சந்ததம் புகழ் தொண்டர்குழு வாழி சத்யஞானி வாழி வாழியவே. மாலை ஒரு 4:30 மணிக்கு மேலாக நமது பாலசுப்ரமணிய சிவாச்சாரியர் அவர்கள் டிஜிஎஸ் கல்யாணசுந்தர சிவாச்சாரியர் அவர்கள் சமயத்தினாலாம் தலைமையில் ஒரு கருத்தரங்கம் அவசியம் பண்ணணும்ட்டு சன்னிதானத்தில் உத்தரவாயிட்டு குருமார் சன்னிதானம் அவர்கள் உத்தரவு அவருடைய அருளாணிக்கு நாங்கள் சிவாகம கருத்தரங்கை நல்லபடியாக நடத்தி கொடுக்க கேட்டுக்கொண்டு இப்பொழுது நிறைவான தீபாராதனை
கோபுரத்துக்கு என்ன பேருன்னா பிரதான கலசம் தான் பேரு. மேல கோபுரத்துல வச்சிருக்கோமே அதுக்கு என்ன பேரு சொன்னீங்க? கோபுரத்துல பண்ணக்கூடியதா கும்பாபிஷேகம் அப்படின்னு தான் கும்பாபிஷேகம் சொல்றாங்க. அதுக்கு என்ன பேருன்னா அதுக்கும் கோபுர கலசம் தான் பேரு. கலசம் என்பது புறப்பொருள், கும்பம் என்பது அகப்பொருள். கலசம் என்பது புறப்பொருள். அந்த கலசத்திற்கு பண்ணக்கூடிய அபிஷேகம் கலசாபிஷேகமாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு விட்டலாபிஷேகம் போது சுவாமிக்கு ஒரு 108 கலசம் வச்சு அபிஷேகம் பண்றோம். அது யாராவது 108 கும்பாபிஷேகம் சொல்லிடும்? 108 கும்பாபிஷேகம் இல்லை, 108 கலசாபிஷேகம் தான். நம்மளாம் கொஞ்சம் பண்றோம், நம்மளாம் அபிஷேகம் பண்றோம். 108 கலசம் 1008 வச்சாலும் யாரும் ஒரு கோயில 108 கும்பாபிஷேகம் தரிசனம் பண்ணவே முடியாது. 4-5 கும்பாபிஷேகம் தரிசனம் பண்ணாலே நீண்ட ஆயுள் அர்த்தம். 5-12 60 ஆயிடும். நினைவு தெரிஞ்சு இன்னொரு 4 சொன்னாங்க 12-96 ஆயிடும். ஒரு 8 கும்பாபிஷேகம் அதிகமாக பார்க்கலாம். ஆனால் இந்த கும்பாபிஷேகங்கிற வார்த்தை கும்பங்கிற வார்த்தைக்கும் கலசங்கிற வார்த்தைக்கும் வேறுபாடு இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லுவோம். கலசங்கிறது புறப்பொருள். அந்த அதான் கலசம்னு சொல்லாம தமிழ்ல சாவ வரக்கூடாதுங்கிறதுக்காக கலையம்னு சொல்லுவோம். எஜமானங்கிற வார்த்தைக்கு தமிழ் சொல்லும் போது மெய்யாய் தனியாய் இயமான நான் நிவலா. இயமானங்க எஜமானங்க அர்த்தம். இந்த ஜாபோட ஜாப்புல யா போடுறது போல யாருன்னா ஜா போட ஆரம்பிச்சிடும். இந்த கலசத்தை கலையம்னு சொன்ன உடனே அவன் யாழ்ப்பாணத்து ஜாபமாட்டான். இந்த யாவுக்கு ஜாபும் வித்தியாசம் கிடையாதுன்னு அர்த்தம் இருக்கு. ஆக இந்த கலசம் இருக்கு தமிழ்ல முதல் எழுத்து சார்ந்து எழுதுவது இல்லையா? அப்படி வந்ததுன்னா அந்த வார்த்தை தமிழ் வார்த்தை இல்லைன்னு எல்லாருமே தெரியும். சாங்கர சரி சரி இல்லை ஆமாங்கிறதா தமிழ் வார்த்தை. சரிங்கிறது திராவிடம், தென்னை சொல்லிடுறேன். அவ்வளவுதான். இது மாதிரி பல விஷயங்கள் தலைமொழிகள் அந்த கலப்பு கலந்து பேசிட்டு சாம்பார் தான் சொல்றோம். சாம்பார் தமிழ் தான் சொல்றோம். ஆனா தமிழ்ல சாம்பார் கிடையாது, கொழும்பு தான் பேரு. இது மாதிரி சாங்கிற வார்த்தை இருக்கு. முதல் எழுத்தா வந்தால் அது தமிழ் வார்த்தையே இல்லை. ஏன்னா தமிழுக்கு சாங்கே கிடையாது. தமிழுக்கு சாங்கிற எழுத்தே முதல் எழுத்து கிடையாது சொல்லுது. எப்போதும் நிரந்தரமா ஜீவிச்சிருக்கிற ஒரு வார்த்தை சீக்கிர வார்த்தை தமிழ் தான். சாசி சம்பகங்கிற வடமொழி சொல்ல தமிழ் செண்பகம்னு சொல்லுது. சாவுக்கு சேவ ஜெயங்கிற வார்த்தைக்கு ஜெயம்னு எழுதும். அரே அப்படிமா ரங்கசாமி எழுதுனா ரங்கசாமி எழுதும், அரேனா எழுதும், ரங்கசாமி எழுதுறது. ஏன் நான் முதல் எழுத வந்து இது மாதிரி சாங்கிற எழுதும் தமிழ் சாதியே கிடையாது. அதனால என்ன பண்ணலாம்? மேல இருக்கிறதும் விமான கலையம், இங்க இருக்கிறதும் பிரதான கலசம். பிரதான கலசம் பிரதான கலையம் தான். அப்ப இது எப்ப கும்பமாக மாறுகிறதுன்னா ஆச்சாரியர் செய்கின்றனாலே அது அகப்பொருளாக கும்பமாக மாறுகிறது. எப்படி துணி எப்படி புடவையாகவோ வேட்டியாகவோ சட்டையாகவோ மாறுகிறதோ அது மாதிரி இங்கு இருக்கின்றதான கலசம் இருக்கிறதே இவர்கள் ஆச்சாரியர்கள் செய்கின்றதான அந்த சம்ஸ்காரத்தினாலே அந்த செய்கையினாலே தூய சாங்கியங்களினாலே அந்த கும்பம் என்பது கலசம் என்பது கும்பமாக மாறுகிறது. அப்படின்னா கும்பம்னா என்ன அர்த்தம்னா கும்பங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல சேர்த்தல் நிலைநிறுத்துதல். கும்பங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல சேர்த்தல், சம்ஸ்கிருதத்துல கும்பங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல சேர்த்தல் நிலைநிறுத்துதல். கும்பகந்து நிரோதேன பிரகவேன திரிதாபலேதுன்னு காரணம். கும்பம்னா என்ன? நிரோதம் அர்த்தம். நிரோதம்னா வேற்றுமைன்னு அர்த்தம். நிரோதம்னா நடத்துற சேர்த்தல் அர்த்தம். நிரோதம்ங்கிறத ஒரு இடத்துல கட்டுப்படுத்தி வைக்கிறதுன்னு அர்த்தம். ஆவாகன ஸ்தாபன சன்னிதான சந்நிரோதன. அதனால கட்டுப்படுத்துறதுக்கு நிரோதம் பேரு. பொருளுக்கே உங்களை வச்சுக்காங்க. ஹிந்தியில கணேசன் சொல்ற மாதிரி இதெல்லாம் பேரு. ஆக சந்நிரோதனங்கிற வார்த்தைக்கு கட்டுப்படுத்துதல் நிலைநிறுத்துதல் அர்த்தம். அப்படி செய்கின்றதான செய்கை இருக்கிறது அது ஆச்சாரியருடைய செய்கை. சிமெண்ட் பொடியாதான் இருக்கும். ஆனா அந்த பொடியா இருக்கிற சிமெண்ட் கட்டியாகவோ தரையாகவோ தளமாகவோ மாறணும்னு என்ன பண்ணும்? தண்ணியை உணரும். அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணியே இருக்காது. அது மாதிரி இந்த ஆச்சாரியர் செய்கின்றதான செய்கையினாலே தெய்வ திருமேனியிலே அங்கு அசையாது இருக்கின்றதான அந்த லிங்க ரூபத்திலே கண்ணுக்கு
தெரியாத தெய்வத்தினுடைய அந்த சிவபெருமானுடைய அந்த அம்மனுடைய அந்த விநாயகருடைய அந்த முருகனுடைய அருள் சக்தியை ஞான சைதன்யத்தை அந்த உயிரை அந்த இடத்திலே நிலைநிறுத்தி செய்வதற்குரியதான ஒரே ஒரு செயல்பாடு என்பது கும்பாபிஷேகம். அதனால்தான் கும்பகங்கிற வார்த்தைக்கு ரேச்சகம் பூரகம் கும்பகம்னு சொல்லுவோம் இல்லையா? ரேச்சகம்னா வெளியெடுத்தல், பூரகம்னா உள்ளெடுத்தல். அதே உள்ளே இருக்கின்றதான அந்த மூச்சுக்காற்றை நிலைநிறுத்தி செய்வதற்கு என்ன பேருன்னா கும்பகம். ரேச்சனாத் ரேச்சகம் புரோக்தம் பூரணாத் பூரகம் ததா கும்பகம் து நிரோதேன பிரணவேன திதா பவேத் அப்படின்னே காரணம். ஆக அப்படி கும்பகம் செய்து தெய்வத்துடைய கண்ணுக்கு தெரிகின்றதான அந்த விக்கிரகத்திலே கண்ணுக்கு தெரியாத அந்த சுவாமியுடைய ஆகாச ரூபமாக இருக்கக்கூடியதான அந்த தெய்வத்துடைய அருள் சக்தியை வரவழைத்து நிலைநிறுத்தி ஒருங்கிணைத்து அந்த இடத்திலே நிரந்தரமாக இருக்க செய்கின்றதான ஒரே ஒரு செயல்பாட்டுக்கு கும்பகம் என்ற பெயர். அப்படி செய்யக்கூடியதான அபிஷேகத்திற்கு கும்பாபிஷேகம் பேர். நீங்க சொல்லலாம் கும்பகங்கிற வார்த்தை வடமொழியில சொன்னீங்க. நாங்க தமிழை புடநீராட்டில் எழுதப்படுறோம். புடங்கிற வார்த்தை புறப்பொருள் அகப்பொருள். தமிழ் எப்படி எழுதலாம்? தமிழையும் கும்பகம் தான் எழுதணும். கும்பாபிஷேகமே எழுதணும். யார் வேண்டாம் இல்லைங்க. வடமொழி சொல்லுவது எங்களுக்கு தமிழ் தான் ஆகணும். தமிழையும் சொல்றேன், தமிழையும் கும்பகிற வார்த்தைக்கு அதே அர்த்தம் தான். இங்க கேள்விப்பட்டீங்கன்னா கோயில்ல ஆமா கும்பகத்தான் சம்ஸ்கிருதத்தை தமிழை பூந்திருக்கான். தமிழையும் நான் சொல்றேன். அவன் சொல்றான் திருப்புகளூர்ல கோயிலுக்குள்ள மக்கள் எல்லாரும் குழுமி இருக்காங்கிறத எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த கோயில ஒரே கும்பலா இருக்காங்க. கோயில கூட்டம் ஜாஸ்தியா இருக்குங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கும்பல்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா பல மக்களுடைய சேர்க்கை கும்பகம், பல மக்கள் சக்திகளுடைய சேர்க்கை கும்பகம். அதை விட என்ன சொல்லணும்? இந்த ரெண்டு கை இருக்கு இல்லையா? இது வலது கை, இது இடது கை, ரெண்டையும் ஒன்னா சேர்க்காதுங்க. என்ன பேரு? கும்பிடுறது. கும்பகம், கும்பிடுதல்னு சொல்லுவோம். தமிழ் தானே இது, சம்ஸ்கிருத வார்த்தை இல்லையா? தமிழையும் கும்பலா இருக்குன்னு சொல்றாங்க, கும்பிடுதல்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்னா சேர்த்தல், ஒரு இடத்துல நிலைநிறுத்தம். இந்த கையும் நீயும் நானும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து நிலைநிறுத்தி இருக்கின்றதான இந்த நிலைக்கு என்னுடைய வணக்கங்கிறத சொல்றதுக்காக தான் கும்பிடுதல் சொல்றோம். தமிழையும் கும்பகங்கிற வார்த்தை தான் இருக்கு. நீங்க தமிழ கும்பாபிஷேகம் எழுதினாங்க அழகா என்னுடைய சர்வசாஸ்திரத்தில் மகா கும்பாபிஷேகம் எழுதினார். திருக்குறள் நீராட்டு பெருமையாங்கிறது வந்து ஒரு அஞ்ஞான யோகம் தான், அறியாமையினுடைய வெளிப்பாடு தான். திருக்குறள் நீராட்டு பெருமையாங்கிறது ஒரு குடத்தை வச்சு நீரை வச்சு அபிஷேகம்னா குட நீராட்டு. அதை கூட சொல்ல போறோம் குட முழுக்குன்னு சொல்றோம். முழுக்குங்கிற வார்த்தை அபரகாரியத்துக்காக உள்ளதுதான். முழுக்குங்கிற வார்த்தை முழுக்கம் சொல்லப்படும். அது முடிஞ்சு போச்சு, அந்த முழுக்க முடிஞ்சு போச்சு, ஜீவனம் முடிஞ்சு முடிஞ்சுவான். அதுக்கப்புறம் நம்ம முழுக்கு போட்டு தேர்ப்போம். அது நிறுவன வார்த்தையை கும்பாபிஷேகம் வைக்கலாமா? குடமுழுக்குங்கிறான், குடநீராட்டுங்கிறான், திருக்குட நீராட்டுங்கிறான், என்னென்னமோ சொல்றான். அது திருசெந்தாச்சுன்னா அது மங்களகரம் செஞ்சிடும் கொடுக்கும். இப்படி கண்ணுக்கு தெரிகின்றதான தெய்வ திருமேனியிலே கண்ணுக்கு தெரியாத தெய்வத்துடைய அருள் சக்தியை நிலைநிறுத்தி வைக்கக்கூடியதான ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா யாரால முடியும்? எல்லாராலையும் முடியுமா? எல்லாரும் முடியுமா? என்ன உருவாரா உடச்சே அப்படின்னு யாரா அப்படின்னு கட்டுறது என்ன பண்றாங்க? அதற்குன்னு தகுதி உள்ளவர்கள். அவரின் தகுதி எப்படி வளர்த்துறதுன்னா அவர் அந்த சிவனுடைய குழந்தையாகவே இருக்க வேண்டும். சிவனுடைய குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும். பொதுவா நம்ம கோயில பூஜை பண்றோம், அபிஷேகம் பண்றோம், பூஜை பண்றோம், அர்ச்சனை பண்றோம், தர்ப்பணம் பண்றோம், தீபாராதனை பண்றோம். இதெல்லாம் பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம்னா அவருடைய வம்சாவளியினருக்கு மட்டும்தான் அதிகாரம். அதுதான் நம்ம எல்லாரும் இல்லங்களிலேயே செய்து வருகிறோம். ஒன்னாம் நாள் அன்னைக்கு இந்த ஜீவன் பிரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கணும். 2ஆம் நாள் அன்னைக்கு அக்னியை உடனே கொட்டிட்டு இப்படி வீட்டுக்குள்ள வந்த உடனே இல்லத்தின் வாயிலும் பக்கத்தில் இருக்கின்றதான நீர்நிலையிலும் 3 விதமான கண்ணை ஒன்றாக இணைத்து சேர்த்து வைத்து அதற்கு தர்ப்பணம் செய்வார்கள். அது குழி தர்ப்பணம். அந்த தர்ப்பணத்துக்கு குழி தர்ப்பணம் பேரு. எள்ளு நீரம் வர்றதும்பாங்க, உதக தானம்னு சொல்லுவாங்க. தீர்த்தம் வர்றதுலாம் கிடையாது, தீர்த்தம் கிடையாது, அது புண்ணியம் இல்லை, சுபகாரியங்களும் இல்லை. ஆனா செய்ய வேண்டியதான கடமைகள். அதற்கு பெயர் என்னன்னா உதக தானம்னு பேர். யாரு சொல்லுவாங்க? என்னுடைய மாமா இறந்துட்டார்,
நான் போய் எங்க மாமா எனக்கு ரொம்ப அபிமானம் எடுத்து வளர்த்தார். எனக்கு அப்படியே கடுமையோட காலத்துலேயே என்னுடைய 2 மாமா என்ன வளர்த்துருக்கேன். எங்க மாமா அவருக்கு நான் போய் கற்பனை பண்ண முடியுமா? ஆமாங்க, நான் போய் என் மாமாவுக்கு பண்ண முடியுமா? கிடையாது. அவருடைய சந்ததி தான் அந்த கண்ணுக்கு கற்பனை பண்ண முடியும். அது மாதிரி கோயில்களிலே இருக்கின்றதான அந்த தெய்வத்தின் விக்கிரகங்களுக்கு அவருடைய சந்ததிகளுக்கு தான் அந்த இடத்துல பூஜைகள், சபைகள், அர்ச்சனைகள், தர்ப்பணங்கள் எல்லாமே செய்ய முடியும். அந்த சந்ததிகளுக்கு சைவர்கள், அதிலும் ஆதி சைவர்கள், அவர்களாலே 2 விதமான எழுத்துக்களை யார் வளர்த்திருக்கார்கள் அவர்களே எல்லாரையும் வந்துட முடியாது. பிள்ளைகளுக்கு பிறந்ததுனால கத்திய பண்ண முடியாது. அப்பனுக்கு அவன் ஒழுங்கா ஆகவதை படிச்சிருக்கணும். அவன் தன்னுடைய கர்மத்தையும் தன்னுடைய செயல்பாடுகளையும் தன்னுடைய நேர்த்ததான நெறிமுறைகளையும் கடைபிடிப்பவனாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பவன் தான் அந்த விக்கிரகத்திற்கு கண்ணி ஊட்ட முடியும், கும்பாபிஷேகம் செய்ய முடியும். அது என்ன சொல்றாங்கன்னா, யாரோ ஒருவர் தீட்சை பெற்றுக்கொண்டு அந்த அவனை சிவனோடு தன்னுடைய துவாதசாந்தத்தில் இருக்கின்றதான அந்த ஒளியோடு தன்னுடைய உயிரை கொண்டு வந்து அன்றாடம் சேர்த்து 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 அந்த சிவனோடு ஒடுங்கியதான அந்த உயிரை திருப்பி மீண்டும் பிரித்து இணைத்துக்குள்ளே வைத்து அங்கே சிவபெருமானை யார் பூஜை செய்கிறானோ அவனால் தான் அந்த பூஜை செய்ய முடியுங்கிறார். திருமூலர் சொல்றார், மட்டமிழ் தாமரை மாதம் எல்லாருடன் ஒட்டி இருந்த உபாயம். பட்டமிழ் தாமரை மாதம் எல்லாருடன் ஒட்டி இருந்த உபாயம் அறிகினர். விட்ட இடத்தை விடாத எழுத்துடன் கட்ட வல்லார் உயிர் காக்க வல்லார், கட்ட வல்லார் உயிர் காக்க வல்லாரே என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்னா, மட்டமிழ் தாமரை மட்டும் தாமரைன்னு அர்த்தம். திருமூலர் சொல்கிறார் 1105வது பாடல் திருமந்திரம். மட்டமிழ் தாமரை மாது நல்லாருன்னா, மட்டுனா தேன், அவிழ்கின்றன சொல்கின்றன, தேன் சொல்கின்றதான ஒரு தாமரைங்கிறேன். இது ஊர்கிற மாதிரி தேன் சொல்கின்ற இல்லை நேற்றுக்கு அர்த்தம். தேன் செய்ய போகின்றன அர்த்தம்னா நாளைக்கு அர்த்தம். தேன் சொல்கின்றன நேற்றும் நாளையும் இன்றும் சொல்கின்ற கொண்டே இருக்கின்றன அர்த்தம். மட்ட அவிழ் தாமரை மாது நல்லாரு, மாதுங்கிற வார்த்தைக்கு அந்த சக்தின்னு அர்த்தம். என்ன சக்தினா குண்டலினி சக்தியை பற்றி. மற்ற அவள் தாமரை மாது நல்லாருடன் அங்கிருந்து இதயத்திலே கிளப்பி இதயத்திலே இருக்கின்றதான இறைவனை ஒருங்கிணைந்து சேர்க்கக்கூடியதான ஒரு தன்மை உபாயம் உண்டு. மற்றவள் தாமரை மாது நல்லாருடன் ஒட்டி இருந்த உபாயம் அறிகிறார். இது எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. யாரால முடியும்னா 2 எழுத்தை கொண்டு வருகிறார். என்ன விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்ட வல்லார் உயிர் காக்க வல்லார். விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன், இதுவே விட்ட எழுத்து விடாத எழுத்துனா என்னன்னு தெரியலையே, யோசிக்கணும். விட்ட எழுத்துனா என்ன? அறத்தான் வருது இன்னும் எழுதுறோம். அறத்தான் இந்த ராவிட்டான் நிச்சயம் இருக்கும். அத்தான் வருவது அந்த ராவிகள் எழுத்து விட்ட எழுத்தா இல்ல அறத்தான் எழுதினானே அது பேரு விடாத எழுத்தாண்டுன்னா இந்த வார்த்தைகள்லாம் கிடையாது. இந்த எழுத்துகள் இருந்து இந்த சொல் வரவில்லை. இந்த மொழியில் இருந்து அந்த எழுத்துகள் வந்ததுன்னு அர்த்தம். எப்படின்னா, மூச்சு காத்து வெளியில விடுவோம், அதற்கு பெயர் இஸ்ஸுன்னு மூச்சு காத்த வெளியிடும். எல்லாருமே இஸ்ஸுன்னு மூச்சு காத்த வெளியில விடுவோம், இஃப்னு மூச்சு காத்த உள்ளே இஃப்னு எடுத்து இஸ்ஸுன்னு வெளியிடுவோம். இஸ்ஸுங்கிறது சாமியும் இஃப்னுங்கிறது ஹாவையும் எடுத்து ஹாவையும் சாமியும் ஒன்றாக மாட்டி போட்டு விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கெட்டவல்லாது யாருன்னா ஹம்ச சோகம் சோகம் ஹம்சகாங்கிற ஒரு மூல மந்திரத்தை கணக்குள்ளேயே சொல்லி அதை கொண்டு செல்கின்றன தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவராகத்தான் தெய்வ சக்தியை ஒரு இடத்திலே நிலைநிறுத்த முடியும். எப்படி எப்படி நான் விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்டவல்லார் உயிர் காக்க வந்தாரே. இதுவரையிலும் அந்த மானஸ்தானம் சுவாமி சைதன்யால் விக்கிரகங்களே இல்லை. அதை மானஸ்தானத்தின் போது வேறு இடத்துல கொண்டு வைக்கிறார். அவரால் தான் முடியும். அந்த உயிரை கொண்டு இங்கே வைக்கிறார். அந்த உடல் இல்லை, அந்த லிங்கம் அந்த விக்கிரகம் இருக்கு. அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, குப்பாடு திருப்பதிலாம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மானஸ்தானத்தை வந்து யாகசாலையை கொண்டு வந்து அந்த உயிருக்கு இந்த டயத்தை சார்ஜ் பண்ற மாதிரி மூலமந்திரத்தை சொல்லி மூலம்
விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்டவல்லா உயிர் காக்க வல்லாருன்னா இவர் எப்படி இருக்கணும்னா 5 பூதங்களே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். நீ முடியும் நல்லாது எனக்கு நல்லா அந்த எனக்கு உடம்பு ஏன் நான் சொன்னது அது கேட்க மாட்டேங்குது, என் உடம்பு சொல்றது தான் நான் கேட்க விட்டுருக்கேன். திடீர்னு இருப்பேன் தண்ணி கொடுத்தா கூட குடிக்க முடியல, குடிக்கிற நேரத்தில் தண்ணி குடிக்க மாட்டேங்குது, அது கட்டு நேரத்தில் குடிக்கிற மாதிரி இருக்கணும். எங்க அண்ணா சொல்லுவாரா யோகம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாரு. யோகம்னா என்னன்னு தெரியும் என்ன பிராணாயாமம் தான் சும்மா அப்படின்னு. அப்புறம் சாதத்தை பார்த்த உடனே பசிக்கணும்னு, சாதத்தை பார்த்த உடனே பசிக்கணும் நியாயம் தானே, நமக்கே தானே. சாப்பாடை பார்த்த உடனே பசிக்கிறோம் தானே, சாப்பாடு வந்து பசிக்கிறேன், நான் பழக்கப்படுத்திக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கிறேன், பசிக்கிறேன் சும்மா அப்படின்னு. என்னென்ன சாதத்தை பார்த்தா பசிக்கணும்னா என்ன அர்த்தம்னா, சாதத்தை பார்க்கலனாலும் 3 நாள் ஆனாலும் பசிக்கப்படாதுன்னு அர்த்தம். நீங்களே சொன்னேன், அதான் தான் அவருடைய உடம்பு வியாதினா எனக்கு வந்துட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா, அது யோகங்கிறது எது எந்த நேரத்தில் கிடைக்கிறதோ அதை அந்த நேரத்தில் நாம் ஏற்றுக்கொண்டு கிடைக்காததை கிடைக்கவில்லையே என்பதான ஏகத்தை மீறி நாம் நம்முடைய நிலையை உயர்த்தி கொண்டு மேலே கொண்டு செல்கிறோமே, அந்த தன்மைக்கு தான் கும்பி தருவது. அதை ஆகாயத்திலிருந்து காற்று வழியாக மந்திர வழியாக மந்திரங்களை சொல்லி அந்த காற்றிலிருந்து வருகின்றதான மூலமந்திர சொற்களை நெருப்பு வழியாக அக்னியை கொண்டது ஹோமம் செய்து அதை நீர் வழியாக இருக்கின்றதான பிரதான கலசத்திலும் மற்ற கலசங்களிலும் அதை அங்கே ஞாபகம் செய்து இதிலிருந்து அதற்கு மாற்றிக்கொண்டு அந்த நீரை கொண்டு பூமி வழியாக இருக்கின்றதான அந்த மூல திருமேனிக்கு அபிஷேகம் செய்தால் ஆகாயத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து பிருத்திவி சொந்தமான திருக்கோயில் விக்கிரகங்களுக்கு செய்யப்படுகின்றதான ஒரு கும்பாபிஷேகம் தான் நாளைய மறுதினம் காலை நடைபெறுகிறது. அதை தரிசனம் செய்வதற்கும் அதற்கு ஊழியம் செய்து வந்திருக்கின்ற அனைவருக்கும் இறைவனுடைய திருவருள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கும் வாய்ப்பளித்தவருக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பமாகி நடைபெறுகின்ற நல்ல வேளையிலே நமது வேளாக்குறிச்சி குருமகாசன்னுடைய அருளாணி சங்கர் சிவாகம கருத்தரங்கை நமது குருநாதர் சபேசன் அவர்களும் உடையாளூர் வேத சிவாகம பாடசாலையினுடைய முதல்வர் ஆச்சாரிய பூர்வரூபம் ஆச்சாரியன் என்ன பிரியப்படுறாரோ அதை கொடுத்து அவங்க எப்போ நாம ஒரு பிரியமானதை செஞ்சுட்டு பணங்காலெல்லாம் யாரும் எங்க குருநாதர்கள் எதிர்பார்க்கு. நீ நல்லா இருக்கணும், நீ வாழ்க்கைக்கு தேவையானதை படிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சுவாமி என்ன செய்யணுங்கிறத நீ தெரிஞ்சுட்டு நல்லபடியாக சுவாமிக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் குருநாதர்கள் நாம் கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய உயர்ந்த சம்பாதம். அதுதான் ஆச்சாரியாய பிரியம் தனமாக பிரஜானந்தம் மாந்தவச்சேசி. அதில் வரும் அந்தேவா சுத்தர ரூபம்னு வரும். அருகிலேயே இருந்து குருநாதருக்கு நிறைய பாடங்கள்லாம் கேட்டு அப்போ என்ன ஆகுதுன்னா ஆச்சாரிய பூர்வ ரூபம். ஆச்சாரியன் அவருடைய ரூபத்தில் இருக்க அந்தேவா சுத்தர ரூபம். சிஷ்யனாண்டர் அவருடைய ரூபத்துடைய மறுரூபமாக வர அந்தேவா சுத்தர ரூபம். வித்யா சந்தி வித்தெல்லாம் எல்லாருக்கும் இணைக்கிற பாலமாக இருக்குதான் வித்யா சந்தி. பிரபஜனம் சந்தானம் அப்ப நீ பத்துறதுன்னு சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த குருநாதர் சபேசன்னாவுடைய அவெல்லாம் சந்தானம் தான் இருக்கணும். அவள் அண்ணாவின் எல்லாரும் பாடசாலையினுடைய முதல்வராக இருக்கிறார். கைது கொடுப்பாங்க. அதான் பிரபஜனம் சந்தானம் அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப பொருத்தம். அப்படிப்பட்ட அவெல்லாம் வந்து நீ பாலசுப்ரமணிய சிவாஜன் அவர்கள் பாடந்தாண்ட ஓதுவ நான் வரும்போது வேணும் வந்தேன். ஓதுவார்கிட்ட தமிழ் பாடம் கேட்டுக்கிட்டு அண்ணா சொன்ன மாதிரி நானும் அண்ணாண்ட பாடம் கேட்டுக்கேன்.
திருப்பரங்குன்றத்தில் அனுபவமாக இருந்தப்ப ஒரு 2 மாதம் கிளாஸ் கொடுத்தார். அப்போ நாங்கள்லாம் பிள்ளையார்பட்டியிலேருந்து வித்யார்த்தியாக போயிருந்தோம். அப்போ பரதநாட்டிய பாடங்கள்லாம் நிறைய கேட்டுகிட்டே இருப்போம். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், அன்னையிலேருந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்காரு. அதனால் என்னைக்கும் எல்லாத்துக்கும் ஒன்று தான் சொல்லிக் கொடுக்குறாரு. வாங்கிக்கிற பாத்திரம் வகையில் இருந்து அதை எப்படி வாங்கிக்கிறோமோ அதை நாம் எப்படி அதை எப்படி நாம் அதை கும்பகம்னு சொல்கிற மாதிரி நிலநிறுத்திக்கிறோமோ அதை பொறுத்தது. அதனால் அவெல்லாம் இவ்வளவு நேரம் நமக்காக ஒதுங்கி இங்கே வந்து இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறா அப்படின்னு சொன்னால் நாமெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியசாலிகள். அதை நம் வேளாக்குறிச்சி குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியினை இந்த சிவாராம கருத்தரங்கை அவர்களின் அருளாணி இணங்க நடத்தி கொடுத்த நமது பாலண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்கும். இது தாயே போற்றி பிடி அதன் ஒரு பிடி அதன் ஒரு தனிக்கு கரியது महागणपति बिंबे अश्वेन संप्रोक्ष हरिद्राजिनाकृत बिंबे ओम हम आनंदाय नमः ओम वाम धर्माय नमः महां ज्ञानाय नमः विराज्याय नमः ऐश्वर्याय नमः महामन्दाय नमः गणपत्याधनाय नमः गणपति मूर्तये नमः सूक्ष्मकर्णं गजवक्त्रं महोदय जय सिद्धि विनायकाय महानेत्रेभ्यो नमः गणानां त्वा गणपतिं गवामहे श्री महागणपतये नमः ध्यायामि आवागयामि आवागन पावन निरोधन दिग्बंधन कुंडल देनो पादांकुशपुरान्तं प्रदर्श्य पाद्याचमनार्घ्याणि दत्त्वा स्नानाद्युपचारादि विधाना माधवीयं समर्प्य आभरण उपवीत गन्ध
पुष्प अक्षतैः अलङ्कृत्य महागणपते नमः दिव्यगन्धान् धारयामि गन्धानापूरी समर्पयामि अक्षतानि समर्पयामि पुष्पैः पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः सम्पूजयामि ओम सुमुखाय नमः ॐ एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ॐ गजकर्णकाय नमः ओदराय नमः ॐ विकटाय नमः ॐ विनायकाय नमः ॐ प्रकेतवे नमः विनायकाय नमः बालचन्द्राय नमः नारायणाय नमः क्रतुण्डाय नमः रूपकर्णाय नमः हेरम्बाय नमः अष्टपूर्वजाय नमः हरिद्रा महागणपतये नमः नमः